வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த நாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உலக அளவில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு, ஆஸ்திரேலிய பிரதமர் திரு அந்தோனி அல்பனிஸ் உள்பட பலரும் பிரதமருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மத்திய பிரதேஷ் மாநிலம் தார் நகரில் நடைபெற்ற விழாவில் ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பம் இயக்கத்தையும் 8வது தேசிய ஊட்டச்சத்து மாதத்தையும் தொடக்கி வைத்தார். இந்த இயக்கத்தின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மருத்துவ முகாம்களில் பெண்கள் உடல்நல பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். தார் மாவட்டத்திற்கு உட்பட்ட பைன்சோலா கிராமத்தில் ஜவுளித்துறைக்கான நாட்டின் மிகப்பெரிய PM மித்ரா பூங்கா அமைக்கும் பணிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். சமுதாயத்தின் நன்மைக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 2 வார கால சேவா பக்குவாடா இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டுமென மத்திய அமைச்சர் திரு JB நட்டா கேட்டுக்கொண்டுள்ளார். இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வாழ்க்கை பயணம் பற்றிய சிறப்பு கண்காட்சியை தொடக்கி வைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு கேட்டுக்கொண்டார். சேவா பக்குவாடா இயக்கத்தின் கீழ் டெல்லியில் 1723 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டினார். புதுச்சேரியில் கம்பன் கலையரங்கில் இன்று நடைபெற்ற விழாவில் ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் பலம் இயக்கப் பணிகளை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இந்த இயக்கம் சமுதாய மாற்றத்திற்கான ஒரு சுகாதார புரட்சி என்று அவர் கூறினார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் இருந்து விலகிக் கொள்ள பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் பரிசீலித்து வருவதாக கூறப்படும் நிலையில் பாகிஸ்தான் UAE அணிகளுக்கிடையே துபாயில் இன்று இரவு 8 மணிக்கு தொடங்குவதாக இருந்த A பிரிவு போட்டி 1 மணி நேரம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.